இனி வணக்கம். இன்னைக்கு கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னா, when a shareholder default in making payment of allotment and or call money, the shares may be forfeited. ஒரு ஷேர் ஹோல்டர் அவர் செலுத்த வேண்டிய அலாட்மெண்ட் மணியோ இல்லை கால் மணியோ கம்பெனிக்கு அவருடைய ஷேருக்கு செலுத்தலை அப்படின்னு சொன்னால் அந்த ஷேர்ஸை கம்பெனி ஃபர்ஃபிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஃபிட்னா ஒரு பிழைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். அப்படின்னா என்னென்னா, கம்பெனி ஒரு குறிப்பிட்ட தவணை ஒரு இடைவெளியில் ஃபஸ்ட்டு ஷேரை அலாட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டியூ போட்டு ஒரு ரிவ்யூ கேட்பாங்க. அதுக்கடுத்து ஒரு கால் டியூ போட்டு அதுக்கு ஒரு கேட்பாங்க. இப்படி ஒவ்வொன்றா டியூ கேட்கும் போது நம்ம அந்த ஃபேஸ் வேல்யூ வரைக்கும் அந்த ஷேருக்கு அந்த ஷேர் ஹோல்டர் செலுத்தணும். சப்போஸ் அவர் செலுத்தலை அப்படின்னு சொல்லும் போது இந்த கம்பெனி என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய ஷேரை பறிமுதல் பண்ணிடுவாங்க. அவர்கிட்ட ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிற உரிமையை எடுத்துக்குவாங்க. அவர் கம்பெனியில் தொடர்ந்து ஷேர் ஹோல்டராக இருக்க முடியாது. அவர் இது வரைக்கும் கட்டின அந்த அந்த ஒரு தொகை கட்டியிருப்பார், ஒரு அப்ளிகேஷன் பண்ணி அலாட்மெண்ட் பண்ணி ஏதோ கட்டியிருப்பார். அந்த தொகையும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதை கம்பெனிக்கு கேபிட்டல் கெயினாக எடுத்துக்குவாங்க. The condition must be satisfied. The power to forfeit the shares must be expressly given in the articles of association of the company. கம்பெனியோட ஆர்டிகல்ஸில் இவங்க கண்டிப்பாக தெரிவிச்சிருப்பாங்க, எங்கள் ஷேர்ஸை நாங்கள் ஃபர்ஃபிட் பண்ணுற உரிமை இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நோட்டீஸ் மஸ்ட் பி சென்ட் டு த ஷேர் ஹோல்டர் கிவிங் ஹிம் அட்லீஸ்ட் 14 days time to pay the amount due. அந்த தவணை தொகையை செலுத்துறதுக்கு குறைந்தபட்சம் 14 டேஸாவது அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கணும். இந்த நோட்டீஸ் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, உங்கள் ஷேர்ஸை நாங்கள் ஃபர்ஃபிட் பண்ண போகிறோம், இந்த 14 டேஸ்க்குள்ளே அந்த டியூ அமௌண்ட்டாக கட்டிடுங்க, இல்லாட்டி ஃபர்ஃபிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு கண்டிப்பாக நோட்டீஸ் மூலமாக தெரிவிச்சிடணும். If the company does not receive the amount even after the notice, the board of directors, by passing a resolution, forfeit the shares. கம்பெனி என்ன பண்ணுவாங்க, யார் யார் இந்த மாதிரி டிஃபால்ட் பண்ண ஷேர் ஹோல்டருக்கு ஃபுல்லாக நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க, டைமும் கொடுத்துருப்பாங்க, அந்த டயத்தையும் தாண்டிட்டாங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க போர்ட் மீட்டிங்கில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி முடிவெடுத்து ஷேர்ஸை ஃபுல்லாக ஃபர்ஃபிட் பண்ணிடுவாங்க. Articles of association of almost every company reserve the right of forfeiture of the shares for non-payment of call money within a stated period. ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே கட்டாத கால் மணியை அதனுடைய ஷேர்ஸை ஃபர்ஃபிட் பண்ணுற உரிமையை கம்பெனி எப்போவுமே ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் சொல்லி அந்த உரிமையை தனக்குள்ளே வச்சுருக்கோம். The person choose to be a shareholder of the company after the shares were forfeited. ஒரு பர்சனுடைய ஷேர்ஸை ஃபர்ஃபிட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா அந்த பர்சன் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிற உரிமையை இழந்துட்டார். அமௌண்ட் பெய்டு பை த ஷேர் ஹோல்டர் இஸ் ஃபர்ஃபிட்டட் விச் இஸ் கெயின் டு த கம்பெனி கிரெடிட்டட் டு த ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட். இந்த ஃபர்ஃபிட் பண்ண ஷேர்ஸோடைய அமௌண்ட்டை இது வரைக்கும் பே பண்ண ஷேர் ஹோல்டருடைய அமௌண்ட்டை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அது கம்பெனிக்கு ஒரு கெயின். அதை ஷேர் ஃபர்ஃபிட்டட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. Forfeited shares account is shown under the head Share Capital
as the separate head in the notes to accounts of the balance sheet. Balance sheetல notes to the accountsங்கிறது ஷேர் கேபிட்டலுக்கு கீழே செப்பரேட் ஹெட்டாக காமிச்சு forfeited shares account அப்படின்படி அந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்குறோம். Anita was holding 500 equity shares of rupees 10 each of Thanjavur Motors Limited issued at par. She paid rupees 3 on application, 5 on allotment, but could not pay the first and final call of rupees 2. The directors forfeited the shares for non-payment of call money. Give journal entry for forfeiture of shares. ஒரு 500 ஷேர்ஸுக்கு மட்டும் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் மோட்டார் லிமிடெட் வெளியிட்டதில் ஒரு 500 ஷேர்ஸ் மட்டும் அனிதாங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. அதில் அப்ளிகேஷன் மணியும் அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணியை பே பண்ணல. டைரக்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஷேர்ஸை ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. என்ன போடுவோம், இவங்க கட்டின அமௌண்ட்டை ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இவங்க எது வரைக்கும் கட்டியிருக்காங்க, இந்த 3 + 5 8 ரூபி கட்டியிருக்காங்க பெர் ஷேருக்கு. சரிங்களா, 2 ரூபி கட்டலை. அப்போ எல்லாமே டியூ என்ட்ரி ஏறி இருக்கும் ஷேர் கேபிட்டலில். அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார். சரிங்களா, இவங்க கட்டாத அமௌண்ட் வந்து காலின் அரியரில் இருந்திருக்கும், இல்லை அந்த அந்த கால்லையே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம காலின் அரியரை பற்றி பேசலை, அதனால் அந்த காலையே எடுத்துக்குவோம். எந்த காலுக்கு கட்டலை, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு கட்டலை. அப்போ அதை க்ரெடிட் பண்ணுறோம். டு ஈக்விட்டி ஷேர் கால் அக்கௌண்ட், டு forfeited shares account. ஏன்னா கேபிட்டல் அமௌண்ட்டில் ஏறி இருக்குல்ல அவங்க கட்டின பணம், அப்போ அதை என்ன பண்ணுறோம், forfeited அமௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். திருப்பி சொல்கிறேன், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கால் அக்கௌண்ட் டு forfeited shares account. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஃபுல் ஃபேஸ் வேல்யூ வருது. 500 × 10 5000 எழுதிட்டோம் டெபிட்டில். இப்போ கால் அமௌண்ட்டு அவங்க கட்டாதது 500 × 2 அப்போ 1000 ரூபி கிரெடிட் பண்ணணும். ஃபர்ஃபீச்சருக்கு அவங்க இது வரைக்கும் செலுத்திய தொகை 500 × 8 4000 அதை கிரெடிட் பண்ணணும். 500 shares forfeited for non-payment of call money. செகண்ட் ப்ராப்ளம் பார்க்குறோம். முத்து was holding 20 equity shares of rupees 10 each, on which he paid 2 on application but could not pay rupee 3 on allotment and 1 on first call. Director forfeit the shares after the first call. Give journal entry for recording the forfeiture of shares. என்ன சொல்கிறாங்க, முத்துங்கிறவர் 20 ஷேர்ஸ் தான் வாங்கியிருக்காரு. அதோட ஃபேஸ் வேல்யூ 10. ஆனால் அப்ளிகேஷன் மணி மட்டும் பே பண்ணியிருக்கார் 2 ரூபி. சரிங்களா, அலாட்மெண்ட் மணி 3 ரூபியும் பே பண்ணல, ஃபஸ்ட்டு காலும் பே பண்ணல. அது வரைக்கும் தான் கம்பெனியே கால் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு கால் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரக்டர் வந்து ஷேர்ஸை ஃபர்ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுட்டாங்க. இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கால் டியூ எது வரைக்கும் நடந்திருக்கு, அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க 2 ரூபாய்க்கு, அலாட்மெண்ட் 3 ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு கால் 1 ரூபி, இது மட்டும்தான் அவங்க டியூவே போட்டிருக்காங்க. அப்போ 6 ரூபிக்கு தான் அவங்க டியூவே போட்டிருக்காங்க. 10 ரூபி ஃபேஸ் வேல்யூக்கு அவங்க டியூவே எது வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 6 ரூபிக்கு தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இவர் வந்து அப்ளிகேஷன் 2 ரூபா மட்டும்தான் அவர் பே பண்ணியிருக்கார். பேலன்ஸ் 4 ரூபி அவர் பே பண்ணலை. காலின் அரியர்லாம் பாஸ் பண்ணல உங்கள் கம்பெனியில், அந்தந்த கால்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கோங்க.
இப்போ ஜர்னல் என்ட்ரி பார்ப்போம். எது வரைக்கும் டியூ போட்டிருக்காங்களோ அதைத்தான் நம்ம டெபிட் பண்ணணும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் எத்தனை ஷேருக்கு? 20 ஷேருக்கு இன்ட்டு 6 120. ஓகேங்களா? அடுத்து கிரெடிட் பண்ணுறோம். எந்தெந்த கால் டியூ ஃபெயில் ஆயிடுச்சோ அந்தந்த கால் டியூ தான் ரிவர்ஸ் என்ட்ரி போடணும். அப்போ என்ன பண்ணணும்? 2 ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 20 into 3 60 rupee. 2 equity share first call account 20 into 1 20 rupee. 2 forfeited shares account. Forfeited shares accountல எவ்வளோ பே பண்ணியிருக்காங்களோ அதை தான் நம்ம forfeitedக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எவ்வளவு? அப்ளிகேஷன் மணி 2 rupee மட்டும் பே பண்ணியிருக்காங்க. பட் 20 into 2 40. நேரேஷன் ஷேர் forfeited. திருப்பி சொல்கிறேன். Equity share capital account debtor 120 rupee. 2 equity share allotment account 60 rupee. 2 equity share first call account 20 rupee. 2 forfeited shares account 40 rupee. The shares forfeited. Third problem. Kirtiya company issued the shares of rupees 10 each at 10% premium. Payable rupee 2 on application, 3 on allotment including premium, rupee 3 on first call and rupee 3 on second and final call. Journalize the transaction relating to the forfeiture of shares for the following situation. Mohan, who hold 50 shares, failed to pay the second and final call and his shares were forfeited. Second situation. Mohan, who hold 50 shares, failed to pay the allotment money, first call and second call. The shares were forfeited. Mohan, who called 50 shares, failed to pay the allotment money and first call and his shares were forfeited after the first call. Company issue பண்ணுற ஷேரு ஃபேஸ் வேல்யூ 10 ப்ளஸ் 10% ப்ரீமியம் தோட இஷ்யூ பண்ணுறாங்க. 10 + 1 11 ரூபாய்க்கு. 2 on application, allotment 3 including premium சொல்லும்போது 2 + 1. 3 on first call, 3 on second and final call சொல்லிட்டாங்க. 3 சுச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் அவர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மட்டும் பே பண்ணல, ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது சுச்சுவேஷனில் அலாட்மெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கால் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் எதுவுமே பே பண்ணல, ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. தேர்டு சுச்சுவேஷனில் அலாட்மெண்ட் பண்ணியும் ஃபஸ்ட்டு காலும் பே பண்ணல, ஃபஸ்ட்டு கால் முடிஞ்ச உடனே அவனுடைய ஷேரை வந்து ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். சொல்யூஷன். ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன், when final call money is not paid. ஃபைனல் காலோட டியூ அமௌண்ட்டுக்கு மட்டும் அவர் கட்டலை, மற்ற டியூலாம் கட்டிட்டார். அப்போ அலாட்மெண்ட்டுக்குள்ளே இருக்க அதில் தான் ப்ரீமியம் சேர்ந்துருச்சு. அப்போ அலாட்மெண்ட் பண்ணி ப்ரீமியம் அமௌண்ட் எல்லாம் சேர்த்துருப்பார். அப்போ ப்ரீமியம்க்கு நம்ம செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். இப்போ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஃபர்ஃபிட் பண்ண முடியாது. அதனால் அந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ மட்டும் தான் நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம், அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 50 × 10 to 50 × 10 போது 500 போட்டாச்சு, டெபிட் பண்ணியாச்சு. டு ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட், அந்த டியூ என்ட்ரி அதுக்கு போடணும்ல, அது 50 × 3 150. டு ஃபர்ஃபிச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ பே பண்ணிப்பார்? ஃபேஸ் வேல்யூ 7 ரூபி. அப்போ 50 × 7 350. 50 shares were forfeited. Second situation, when allotment first call money and second and final call money is not paid. இந்த சுச்சுவேஷனில் மோகன்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்ளிகேஷன் மணி மட்டும்தான் பே பண்ணியிருக்கார். இப்போ எல்லா டியூ என்ட்ரிக்குமே நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும், அந்த அப்ளிகேஷன் மணியை ஃபர்ஃபிட் பண்ணவும் தான். அப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ரிட்டார் 500 50 × 10. ஷேர் ப்ரீமியம் அக்கௌண்ட் 50 × 1 50 ரூபி.
2 share allotment account 50 into 3 150, 2 share first call account 50 into 3 150, 2 share second and final call 50 into 3 150, 2 share forfeited account எவ்வளோ பே பண்ணியிருக்குது அப்ளிகேஷன் மணி தான். அப்போ 50 into 2 100 rupee. 50 shares forfeited. When allotment and first call money is not paid, இந்த சுச்சுவேஷனில் அலாட்மெண்ட் மணியும் ஃபஸ்ட்டு கால் மணியும் பே பண்ணல. ஃபஸ்ட்டு கால் மணி முடிஞ்சோடனே இந்த ஷேர்ஸை ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க, அடுத்த டியூ என்ட்ரியே போடலை. அப்போ எது வரைக்கும் டியூ போட்டிருப்பாங்க? ஃபேஸ் வேல்யூ 7க்கும் ப்ரீமியத்துக்கும் 1 ரூபி, 8 ரூபிக்கு மட்டும்தான் அவங்க கால் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 50 into 7 350. செக்யூரிட்டி ப்ரீமியம், ஏன்னா அலாட்மெண்ட் டியூ போடும் போதே ப்ரீமியம் இருக்கும். 50 into 1 50 ரூபி. 2 ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 50 into 3 150, ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் 50 into 3 150, 2 ஷேர் ஃபர்ஃபிட்டட் அக்கௌண்ட் அப்ளிகேஷன் மணி மட்டும் தான் பே பண்ணியிருக்காங்க 2 ரூபா, அதனால் அதை மட்டும் ஃபர்ஃபிட் பண்ணிட்டோம். 50 into 2 100, 50 ஷேர்ஸ் ஃபர்ஃபிட்டட். இந்த வீடியோவில் ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் அதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபர்ஃபிட் பண்ண ஷேரை ரீஇஷ்யூ பண்ணுறது எப்படி, அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி.